தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மட்டும் நான் நிர்மலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய கிருபை நமது மேல் வைத்த தயவு இரக்கம் மேல் இருந்தபடியினால் இம்மட்டும் நாம் நிர்மலமாகாமல் இருக்கும். ஆண்டவராய் தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் இந்த பரிசுத்த நாளன்று நாம் தேவ சமூகத்தில் மனமகிழ்ந்து கலிகூர கர்த்தரை ஆராதிக்க தேவனாகிய கர்த்தர் நம்ம எல்லோருக்கும் அவருடைய கிருபைக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இல்லையா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் மனிதர்கள் வித்தியாசமான மனிதர்கள்லாம் உண்டு. அதிகாரங்களில் வித்தியாசமானவர்கள் உண்டு. அவரவர்களுடைய முறையின்படி தான் நம்ம அணுக முடியும். எந்த அதிகாரி இடத்துல எப்படி அணுகணுமோ அப்படி தான் அணுக முடியும், அவர்களிருந்து இரக்கம் பெற. அதை விட மேலாக சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு சில வாக்கியங்கள் மட்டும் நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. முன்னோர்களுடைய மூதாதையர்களுடைய சாபங்களும் கர்மங்களும் பின் சந்ததிகளையும் பாதித்திருக்கிறதை நாம் காணுகின்றோம். வேதமும் அப்படித்தான் சொல்லுகின்றது. பிதாக்கள் செய்த பாவம் 3வது 4வது தலைமுறை வரைக்கும் பின்தொடரும் என்று. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த பிரமாணம் இல்லை. அவர்கள் அந்த சந்ததியை விட்டு விலகி ஆபிரகாமுடைய சந்ததிகளாக மாறிவிடுகிறார், கிறிஸ்துவின் சந்ததிகளாக ஆகிவிடுகிறார். என்ற போதிலும் அவர்கள் செய்த குறைகளையும் நான் தேவ சமூகத்தில் சொல்லி தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் முறையிடணும் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தெரிய வந்த காரியங்களை, ஏன்னால் அவர்கள் சம்பாதித்து வைத்து விட்டு போன சொத்து சுகங்கள் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் பின் சந்ததிகளாகிய நாம் தான் அனுபவிக்கிறோம். அப்படி என்றால் அவர்கள் சம்பாதித்து வைத்து போன சாபமும் அதோடு சேர்ந்தான் இருக்கும் என்று நாம் காணுகின்றோம். இவைகளை அவர்கள் சம்பாதித்த மற்றவைகளை வேண்டாம் என்று யாரும் சொல்லுகிறது இல்லை. அதுக்கு வாரிசு சர்டிஃபிகேட் எடுத்து என்னெல்லாமோ பண்ணி அதை பெற்றுக்கொள்ளத்தான் பிரயாசப்படுவார்கள். எங்களுடைய தாத்தா பூட்டா காலத்தில் உள்ளது எனக்குரியது என்று சொல்லி, அதே போல அவர்கள் செய்த பாவமும் கர்மமும் அதாவது சந்ததிகள் பின்தொடருது, அது உறங்காது. ஆனபடியினால் அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். தானியேல் நெகேமியா போன்ற பரிசுத்தவான்கள் பாவறிக்கை செய்யும் போது நானும் என்னுடைய பிதாக்களும் செய்த பாவத்தை என்று சொல்லி அறிக்கை செய்கிறார்கள். தானியேல் நெகேமியா எல்லாம் பரிசுத்தவான்கள் அல்லவா? அவர்கள் நாங்களும் பாவிகள் என்று சொல்கிறார். எங்கள் முற்பிதாக்கள் செய்த பாவத்திற்கு நாங்களும் தான் அதுக்கு பங்காளிகள் என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரி இன்று கர்த்தருடைய உபதேசம் அப்படித்தான் சொல்கின்றது. ஆனபடினால் இயேசு கிறிஸ்து நமக்கு மன்னிக்க தயாராக இருக்கிறார். நாம் அவைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்திலே தாழ்த்துகிறதும் அதை அறிக்கை செய்கிறதும் ரொம்ப முக்கியம் என்று திருவசனம் சொல்கின்றபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்பொழுது பார்ப்போம். அனைத்தும் சிறவேலை ஆண்டவர் ராஜா, அவன் பேர் ஆகாப் என்று நாம் காணுகின்றோம். அந்த ஆகாப் உடைய வீட்டினுடைய அருகாமையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அது ஒரு ஏழை மனிதனுக்கு, நாபோத் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனுக்குரியது. அதை இவன் கேட்டான், இந்த தோட்டத்தை எனக்கு கொடு, நான் இதற்கு பதிலாக இன்னொரு இடத்தை தருகிறேன், நான் பணத்தை தருகிறேன் என்று கேட்டான். அவனுக்கு அது மேலே ஆசை. வீட்டு ஓரத்தில் வீட்டை ஒட்டி இருக்கிறது. இவர் கொடுக்க மாட்டேன் என்றார். இதனுடைய முற்பிதாக்களின் சுதந்திரம், அப்படினால சுதந்திரமாக இதை நான் விடமாட்டேன் என்று அவர் சொன்னார். அரசனாக இருந்த போதில் அவரை கொடுக்க விரும்பவில்லை. அவன் மனச்சோர்வடைந்து போய் அப்படியே படுத்து விட்டான். தேவனுக்கு மகிமை. அவனுடைய மனைவி அவனை தேடும்போது அவன் சாப்பிடாமல் சோர்வாக படுத்தான். அப்போ என்ன என்று கேட்கும்போது இப்படி அவன் விஷயத்தை சொன்னான். இந்த திராட்சை தோட்டத்தை நான் கேட்டேன், அவன் தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். அவள் ஏசபேல் அவளுடைய பெயர், பொல்லாதவள். அவள் சொன்னால், இதுதானா நான் வாங்கி தருகிறேன், நீ ஒரு ராஜாவாக இருந்து ஏன் இந்த கவலை என்று சொல்லி அவள் ஒரு தீர்மானம் பண்ணினாள். அவள் உடனே நாபோத் இருக்கிற ஊரில் உள்ள பெரியவர்கள் மூப்பர்களுக்கெல்லாம் கடிதம் அனுப்பினார், செய்தி அனுப்பினார். அனுப்பி இந்த நாள் உபவாச நாள், எல்லோரும் கூடி வரணும்,
என்று சொல்லுங்கள். எல்லோரும் கூடி வந்த போது 2 பேர் எழுப்பி நின்று என்ன சொல்லணும்? இந்த நாபோத்து தேவனையும் ராஜாவையும் தூசித்தான் என்று சொல்லணும். சொன்ன உடனே எல்லாரும் அவன் மேல கல்லெறியணும், எரிந்தவனை கொண்டு போடணும். அப்படியே கொண்டு போட்டார். நாபோத்தை, அந்த திராட்சை தோட்டத்துக்கு உடந்தையானது ஏழையை கொண்டு விட்டார். இதை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கண்டார். கண்டுடனே எலியாவுக்கு சொன்னார். இவன் உடனே எழும்பி, யோசுவேல் மனைவி சொன்னால், நீர் போய் அந்த இடத்தை சுதந்திரித்துக் கொள்ளும். எழுப்பி போய் அங்கே சுற்றி பார்க்கிறான். எவ்வளவு ஆசை பாருங்க அந்த பூமியின் மேல. அதை சுற்றி பார்க்கிறான். பார்த்து கொண்டு இருக்கும்போது எலியா வந்தார். வந்து அவனை எச்சரித்தார். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு எச்சரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஏழை மனிதனுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்டாய் அல்லவா, ஆனால் குடும்பத்தின் மேல் சாபம் வருகிறது என்று சொன்னார். குடும்பத்தின் மேல் சாபம் வருகிறது. உங்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் வெளியே சாகிறவர்களை பறவைகள் தின்னும். மற்றபடி யேசபேலுடைய சரீரத்தை சோறு வரத்தில் நாய்கள் தின்னும். இந்த குடும்பத்தின் மேலே அந்த சாபத்தை மொத்தமாக கூறினார். இதை கேட்ட உடனே அந்த ஆகாப் என்ன செய்தார் என்பதை தான் இப்போ தியானிக்க போகிறோம். தேவனுக்கு மகிமை. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வெறுப்பிதாக்களோ முன்னோர்களோ செய்த பாவம் நம்மை பின்தொடர்கின்றதா, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் மறைந்து போன பாவங்கள் வெளிப்படுகிறதா? உடனே தேவ சமூகத்தில் இறக்கத்துக்காக கெஞ்சணும். அல்லேலூயா. நம்மை தாழ்த்தணும், காலதாமதம் செய்யக்கூடாது. உடனே நம்மை தாழ்த்தணும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தின் மேல் என் மேல் கூறப்பட்ட சாபம், முன்னோர்களுடைய சாபம் எங்கள் மேல் வரக்கூடாது என்று இப்படி செய்யணும். வாசிங்க. இந்த செய்தியை கேட்டவுடனே ஆகாப் என்ன செய்கிறார் பாருங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது, இந்த வார்த்தை எந்த வார்த்தை? 24 வாசித்தா நல்லா தெரியும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 24 வாசிங்க. ஆகாபின் சன்னதியில் பட்டணத்திலே சாகிறவனே நாய்களும் வெளியிலே சாகிறவனே ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். இந்த வார்த்தையை கேட்ட போது இப்ப வாசிக்கலாம். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டார். தேவனுக்கு மகிமை. உடனே என்ன பண்ணலாம் பாருங்க. சாரி வந்தது பார்த்துக்கலாம் அப்படி என்று சொல்லவில்லை. இதை பொறுத்து பார்க்கலாம். உடனே இந்த சாப வார்த்தையுடைய குடும்பத்தின் மேல் சாபம் இறங்கிவிட்டதே. ஆண்டவரே என்று தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். எப்படி தாழ்த்தினான்? ராஜவஸ்திரத்தை கிழித்தான், ரெட்டை உடுத்தி கொண்டான், சாம்பல் உட்கார்ந்தான், உபவாசம் இருந்து ரெட்டிலும் சாம்பலும் படுத்துக்கலாம். கர்த்தரதை கண்டார். அல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்கிறது இதுதான். முன்னோர்களுடைய காரியமோ நம்முடைய காரியமோ, உங்களுக்கு சொப்பனத்திலேயோ திருவசனத்தை வாசிக்கும் போதோ பிரசங்கிக்கும் போதோ பிறர் சாட்சி சொல்லும் போதோ ஏதோ ஒரு வகையில் வெளிப்பட்டு விட்டால் உடனே தேவனுக்கு முன்பாக அதுக்கு காரணமோ சாக்கு போக்கோ எதுவுமே கிடையாது. உடனே தேவனுக்கு முன்பாக இந்த ஆகாப் ஒரு அரசனாக இருந்த போதிலும் அவன் தன்னை தாழ்த்தி அவன் இப்படி செய்தான். வஸ்திரத்தை கிழித்தான், வேறு தாழ்ந்த ரெட்டு வஸ்திரத்தை கட்டிக்கொண்டான். தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. உடனே அவனுடைய ராஜா சிங்காசனத்தை தள்ளிவிட்டான். தள்ளிவிட்டு புழுதியிலும் சாம்பலில் உட்கார்ந்து ரெட்டிலே படுத்துக் கொண்டான். மெத்தையில படுத்தவனே இப்ப எங்க படுத்திருக்கிறான்? ரெட்டில படுத்த. இதான் தன்னை தாழ்த்துகிறது. வாயினால் சொல்கிற தாழ்மை மட்டுமல்ல, கிரியிலே காட்டுகிற தாழ்மை. தேவனுக்கு மகிமை. அவனுக்கு தேவன் இறங்குவார். ஆண்டவர் அதையும் பார்த்தார், இப்ப இதையும் பார்க்கிறார். இப்ப இந்த ஆகாப் இவ்வளவுக்கு தன்னை தாழ்த்துகிறதை கண்ட கர்த்தர் உடனே எலியாவுக்கு செய்தி அனுப்பினார். வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பீனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் தாழ்த்தினதை கண்டாயா? எனக்கு முன்பாக அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் நான் அவன் நாட்களில் இந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் நாட்களிலே நான் இப்படி கூறிய சாபம் வராது. மாற்று வார்த்தை. எதனால? தன்னை தாழ்த்தினதுனால, தேவசமத்திலே தாழ்மையோடு முறையிட்டதுனால
அப்படி ஆயிற்று என்று காணுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நாமும் தேவனுடைய பிள்ளைகள். வீட்டுக்கு தலைவராய் தலைவியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு தொழில்துறையிலே தலைவர்களாக பெரியவர்களாக இருக்கலாம், இல்லை இன்னொரு பெரிய ஸ்தாபனத்துக்கே தலைவர்களாக இருக்கலாம். ஆனால் அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருக்கு முன்பாக அவன் என்ன செய்யணும்? தன்னை தாழ்த்தணும். தன்னை தாழ்த்தணும். எனக்கு இந்த ராஜமேன்மை இல்லை, வேண்டாம், நான் இவ்வளவு பெரிய சாபத்துக்குள் ஆகிவிட்டேன், என்னுடைய குடும்பமெல்லாம் நாசமாக போகிறது ஆண்டவரே என்று தன்னை தாழ்த்தினான். உடனே ஆண்டவர் தேவ மனிதனுக்கு முதலாவது சொன்னதும் ஆண்டவர் தான், இரண்டாவது சொன்னதும் அவர் தான். இதில் இடையில நடந்தது என்ன என்றால், இவன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஐயோ நான் பெரிய பாவம் செய்து விட்டேனே என்று தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நாம் என்ன அறிகிறோம்? யார் மூலம் இந்த வார்த்தை வந்தாலும் சரி, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு தேவனுடைய மனிதன் வேலையும் பார்த்து கொண்டு ஊழியமும் செய்தார். அப்போ நார்த் இந்தியாவில் இந்த மழை காலத்தில் தான் மழை பெய்யும், பனி காலத்தில் பனி பெய்யும், வெயில் காலத்தில் வெயில் பெய்யும். அதுக்கு இடையில மழை வராது. 4 மாதம் கண்டினியூஸாக பெய்யும். இப்போ மழை ஆரம்பிக்கிற காலம் ஆரம்பிச்சிடும். தேவனுக்கு மகிமை. வேலைக்கு போகும்போது இப்போ தான் பேச படிக்கிற ஒரு சின்ன பிள்ளை கேட்குது, தகப்பனார் வெளியே வேலைக்கு போகும்போது, அப்பா நீங்கள் வேலைக்கு போகிறீங்களே, குடை கொண்டு போகலையா, மழை வந்துன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க. அப்போ அதுக்கு அவருக்கு சிரிப்பாக தானே இருக்கும், அவருக்கு சிரிப்பாக தானே இருக்கும். இந்த பிள்ளைக்கு தெரியாது, விவரம் இல்லாமல் சொல்லுது. இப்போ மழை இல்லாத காலமாச்சுது, மழை பெய்யும் என்று சொல்லுகிறது என்று விட்டு போயிட்டார். கொஞ்ச தூரம் போய்விட்டு மறுபடியும் திரும்பி வந்தார். அப்போ நாங்கள் அங்கே உண்டு, நாங்கள் இங்கே உண்டு. அப்போ நாங்கள் பார்க்குறத பார்த்துவிட்டு என்ன திரும்பி வரதா என்ன நினைக்கிறீங்களா? என்னுடைய கருத்து என்ன, அந்த சின்ன பிள்ளை மூலம் கருத்து பேசியிருக்கலாம் இல்லையா? இடையில கோடல் மழை மாதிரி ஒரு மழை வந்து நான் நனைஞ்சிட்டு நோய்வாய்ப்பட்டால் கத்திடத்தில் சொல்ல முடியாது இல்லையா? உனக்கு எங்கள் வீட்டிலேருந்து வரும்போது சொன்னல அந்த பிள்ளையின் மூலமாக, நீ ஏன் அதை கீழ்ப்படியலை, ஏதை ஏற்றுக்கொள்ளலை என்று கேட்பார் அல்லவா? அதற்காக இதுதான் கீழ்ப்படிதல். இல்லையா? கீழ்ப்படிதல் யார் மூலமாக வரலாம்? யார் மூலமாக வரலாம்? தேவனுக்கு மகிமை. மோசே புரஜாதிக்காரனாகி அவருடைய மாமன் ஒரு ஆலோசனை சொன்னார். மோசே என்ன சொன்னார்? அவர் அங்கே மோசே உட்கார்ந்திருக்கிறார், ஜனங்களெல்லாம் நியாய விசாரணை நடக்கிறது. இங்கிருந்து நீளமாக ஆனந்த பாலத்து எங்கே வரைக்கும் நின்றுக்கலை சுரஜனையில் எத்தனை லட்சம் பேர் பாருங்க நின்றுக்கிறார். காலையிலிருந்து மாலை வரைக்கும் நிற்காரு, பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்போ அவர் மோசே பெருந்தலைவர், அதிகாரம் உள்ளவர் என்ற போதிலும் மோசையை கூப்பிட்டு, உமக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன் கேளும். அதை யாக்கோபு சொன்னார், கேட்கிறதற்கு தீவிரமா இருங்க, கேட்கறதுக்கு தீவிரமா இருங்க, கோபப்படுறதுக்கு தீவிரப்படாதீங்க, பேசுறதுக்கு தீவிரப்படாதீங்க, கேட்கறதுக்கு தீவிரப்படுங்க, தேவனுக்கு மகிமை என்று சொன்னார். ஆமா, அப்படியே கேட்டார். என்ன சொன்னார்? இப்படின்னா நீங்களும் களைச்சு போயிருவீங்க, ஜனங்களும் களைச்சு போவாங்க, சுகம் இல்லை. அப்படினால இதில் 1000 பேருக்கு 100 பேருக்கு 50 பேருக்கு இப்படி திறமைக்கு தகுந்தவாறு ஆட்களை தலைவர்களை நியமித்து அவர்களிடத்தில் பொறுப்புகளை கொடுத்து இந்த பிரகாரம் செய்தால் லகுவாக இருக்கும் என்ற அந்த ஆலோசனை, அது தேவ ஆலோசனை என்று அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆலோசனை எலியாவின் மூலம் வந்தது. உன்னுடைய சந்ததியில், அதாவது வெளியே சாகரவெல்லாம் ஆகாய்த்து பறவைத்தன்னு கூட அடக்கம் பண்ண மாட்டாங்க. ஏசவேலுடைய வேலை என்ன? அவள் கண்ணில் மையிட்டு தலை சிங்காரித்து பண்ணி சன்னலுக்கு நேராய் தன்னை காட்டுறது தான் வேலை அவளுக்கு. வழியில் எவனா போனால் அவனை பிடிக்கிறது தான் வேலை அவளுக்கு. சன்னல் வழியே அப்படி பார்த்துட்டு, ஆனால் சன்னல்லேருந்து கீழே விழுந்து அவன் மதில் வரத்தில் சாவான். அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு இல்லை, நாய்கள் தின்னுட்டு போயிடும். இந்த குடும்பத்தின் மேல் இவ்வளவு பெரிய சாபம் வரப்போகிறது என்று சொன்னார். எவனோ ஒருவன் சொல்றான், கேட்கல. கர்த்தருடைய வார்த்தை, அல்லேலூயா, நடுங்கினார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உடனே அவர் ராஜமேன்மையாக இருந்த எல்லாவற்றையும் அந்த அங்கே கிழிச்சார், கலத்தி போட்டார், ரெட்டு உடுத்திட்டு தன்னை தாழ்த்தினார். ராஜபோஜனத்தை விட்டுவிட்டு அவர்
பாஸ்டிங் இருந்தார். இல்லையா? ரெட்டை விரித்து ரெட்டிலே படுத்திருந்தார், தன்னை தாழ்த்தினார். தேவனுடைய மனிதனுக்கு சொன்னார், எலியாவே, ஆகாப் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? நீ போய் சொல்லு, அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடினால் அவனுடைய காலத்தில் இதை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னார். அதே போல நம்மிலும் யார் 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 முந்திக் கொள்கிறோமோ அவர்கள் மேல் முன்னோருடைய சாபங்களோ, நம்மிலே மறைந்திருக்கிற தப்பிதத்தினால் நமக்கு ஏற்படுகிற ஆசீர்வாத குறைவுகளோ அதாவது நிற்காது மாட்டோம். நாம தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும். இல்லையா? சரி வரட்டும், அவர் சொன்னார்னு அவர் செய்வார், நாம் என்ன பண்றது? அப்படி அல்ல. ஒரு கெட்ட சொப்பனம் கண்டு விட்டால் ஐயோ இப்படி வந்து விட்டதே சொப்பனம், அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம தாழ்த்தணும். ஜெபம் பண்ணி கேட்டால் அதற்கு ஒரு மாறுத்தரம் உண்டு, அதற்கு ஒரு விடுதலை உண்டு, அதற்கு ஒரு சமாதானம் உண்டு, நல்ல செய்தி நமக்கு கிடைக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏலியினுடைய பிள்ளைகள் தேவன் அறியாத சீர்கெட்டவர்களாக இருந்தார்கள். இவர் இப்படி ஜெபம் பண்ணினார். அதுக்கு தந்த வசனம் உங்களுக்கு சொல்றேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதை இவர் கண்டித்து வைக்கவில்லை. ஆனால் சொன்னார், மக்களே, இது நமக்கு சரியல்ல, இப்படி நீங்கள் நடக்கக்கூடாது, தேவனுடைய காணிக்கையை மக்கள் அற்பமாக என்பதற்கு அளவுக்கு நீங்கள் நடக்கக்கூடாது, இப்படி இப்படி என்று அவர்கள் செய்த பாவத்தை சுட்டி காட்டினார் ஒழிய அவர்களை கண்டித்து அடக்கவில்லை. அது அந்த ஏலியனுடைய கடமை. ஏலி அதை செய்திருக்கணும், அதை செய்யலை. அது கர்த்தருடைய மனதில் இருந்தது. தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் என்ன செய்தார்? அங்கே சின்ன சாமுவேல் என்ற ஒரு சின்ன பையன் அங்கே வளர்க்கப்பட்டார். அவரோடு அந்த பையனோடு கர்த்தர் பேசினார். அவன் அதுவரைக்கும் கர்த்தரை அறியவில்லை என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்தை அதுவரைக்கும் கேட்கவில்லை என்று எழுதியிருக்கிறது. என்ற போதிலும் கர்த்தர் அவரிடத்தில் பேசினார். இந்த பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு வரக்கூடிய தண்டனையை கூறினார். அதனால் சொன்ன தண்டனைகள், அதாவது தேவனுக்கு வருத்தம் இருந்தால் சொல்லுவார், காண்பிப்பார். நாம் அதில் என்ன செய்யணும்? தகப்பனிடத்தில் கெஞ்சணும். ஆண்டவரே என்று சொல்லி நாம் கெஞ்சணும், கேட்கணும். நம்மளை தாழ்த்தணும். தாழ்த்தி நம்மிலே இல்லை நான் என்கிறதை தனித்து ராஜா என்று சொல்லுகிறது அகற்றி அந்த வஸ்திரத்தை எங்களை தெரிந்துவிட்டு இரட்டை உடுத்தி கொண்டார் என்று காணுகின்றோம். இந்த ஏலி என்ன செய்தார்? இப்படி அவர் செய்தபடினால சாமுவேலிடத்தில் பேசினார். மூன்று தடவை கூப்பிட்டு பேசினார். ஏலிக்கு தெரிந்தது, முதலாவது என்னமோ பையன் தூக்கத்தில் சொப்பனம் இருப்பான், இரண்டாவதும் கடவுள் கூப்பிட்டார், பழையபடியும் அவருக்கு விளங்கவில்லை. மூன்றாவதும் கூப்பிட்ட உடனே கடவுள் பேசுகிறார். மகனே, நீ போய் படுத்துக. என்னமோ கூப்பிட்டார்னா கர்த்தாவை சொல்லும், அடியன் கேட்கிறேன் என்று சொல்லு என்று சொன்னார். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுவார். சொன்னாலும் அதில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? கடவுள் தருகிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு, அதாவது நாம் செய்ய வேண்டிய காரியத்தை சரியா செய்யணும். அதான் கர்த்தருடைய சபை மக்கள் மத்தியில் தனித்து பேசினாலும் ஆராதனை பேசினாலும் கண்டிப்பாக பேசுறதுக்கு தான். என்கிட்ட கேட்பார்ல, இப்போ ஆத்துமாக்களையும் எடுத்து கொடுத்திருக்கிறார், இதற்கு மேலேயும் கொடுத்திருக்கிறார். அப்போ அதனுடைய உத்தரவாதம் நமக்கு உண்டு அல்லவா? அவர்களை சரியாக, அன்பு என்பது குற்றத்தை கண்டித்து சொல்லுவது அன்பு. இதனால் இவ்வளவு தீமை உண்டு என்று சொல்லிக் கொடுப்பதே அன்பு. பரலோகம் வேணும், ஆண்டவரே நீ தீஜவனை சுதந்திரிக்கணும், என்ன செய்யணும் கேட்டவனுக்கு அவர் என்ன சொன்னார்? அவனிலே அன்பு கூர்ந்து மகனே என்று சொல்லி தடவி கொடுத்தாரா? என்ன சொன்னார்? உலகத்தில் ஒரு குறை உண்டு. அன்பு கூர்ந்து என்ன சொல்லிட்டாரு? குறை உண்டு சொல்லிட்டார். குறையும் சொன்னார். கேட்ட உடனே துக்கமுகமாக திரும்பி போனான் தான் இருக்க. கர்த்தரிடத்தில் ஆண்டவரே எனக்கு இதில் விடுதலை தாரும் என்று கேட்கவில்லை. ஆமா, தேவனுக்கு மகிமை.
அப்படி ஆகிவிட்டது. அப்படினால இந்த ஏலி என்னுடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுத்த சாபத்தை இந்த சாமுவேல் சொல்லிக் கொடுத்தார். சொன்னார், சொல்ல மாட்டேன்னு பயந்தார். நீ சொல்லாவிட்டால் கர்த்தர் உனக்கு அதுக்கு அதிகமாக செய்வார். அப்படினால உனக்கு சொன்னதை ஒன்றையும் உரைக்காது. தன்னுடைய குடும்பத்தை பற்றி சொல்லிருக்காருன்னு அவருக்கு தெரியும். தேவனுக்கு மகிமை. அவர் சொன்னார். சொன்னதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுகிறார் பாருங்க, வாசிங்க. தேவனுக்கு மகிமை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் ஒன்றை அவனுக்கு மறைக்காமல், சாமுவேல் அவர் சொல்லிட்டார், அவரு பெரிய ஆள் அல்லவா, அப்படினால அவர் கண்டிப்பா சொல்லிட்டார், மறைத்தால் தேவன் உனக்கு அதுக்கு அதிகமாக செய்வார். அப்படினால சொல்லு, ஒன்றை மறைக்காமல் அந்த காரியங்களெல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான் என்று சொல்லிவிட்டார். அவர் இஷ்டம் அவர் செய்துட்டு போறார். இல்லை, இந்த ஆகாப் அப்படி அல்ல. ஆண்டவரிடத்தில் அங்க நினைவு பட்டணத்தில் ராஜா சொல்றாரு அல்லவா, எல்லாரும் சாம்பல் இருக்கு, மிருக ஜீவனுக்கு தண்ணி கொடுக்காதுங்க, எல்லாரும் மாசம் இருக்கு. யாருக்கு தெரியும், ஒருவேளை கர்த்தர் நமக்கு இறங்கிடலாமே. அப்படித்தான் மனிதர்கள் அந்த காலத்தில் ராஜாக்கள் கூட இருந்திருக்கிறாங்க. யாருக்கு தெரியும், சொப்பனம் கிடைத்திருக்கலாம். 2 பேர் 3 பேர் சாட்சியில் ஒரு காரியம் உறுதிப்படுத்தப்படலாம், உறுதிப்படுத்தவும் படலாம். ஆனாலும் உறுதிப்பட்டுத்தான் ஆகிடும் என்றல்ல, இப்படி ஒன்று இருக்கு என்று சொல்லுகிறார் அல்லவா, அது அவர் அதற்கு உரிமையானவர். அதை கண்டிக்கணும், கண்டித்து சீர்படுத்த வேண்டியது அவரவருடைய கடமை. உங்களுக்கு வந்திருக்கிற மனைவி பிள்ளைகளா, இல்லை மற்றவங்களுக்கு உங்களுடைய கஸ்டடியில் இருக்கிறவர்களா, அவருடைய பொறுப்பு நீங்க தான். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. இப்படி ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லும் போது என்ன செய்யணும், ஆண்டவரே என்று கேட்கணும். அவர் கடவுள் அல்லவா. அடுத்த பேர அப்படி சார்ந்த சிலர் ஜெபம் அப்படி கையை கால உதிரி என்னமோ இவங்க பெரிய ஜெபம் பண்ண படித்த மாதிரியும் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அந்த ஜெபம் கிடையாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே இறங்கும் ஐயா, இறங்கும் என்று அவர் தோற்றத்தில் அவர்களை காண்பித்து, நான் மத்தியில் அந்த பஞ்சபத்தில் படுக்க மாட்டேன், ரெட்டை கீழே விரித்து சாம்பலையும் புழுதியிலையும் ரெட்டுக்கு மேலே படுத்து கிடந்தார். ஆண்டவர் அதை பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. தாழ்மைப்படுங்கள், அவர் அப்புறம் கூட உயர்த்துவார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆனால் நாங்கள் இதெல்லாம் அனுபவித்து வந்திருக்கிற அருமையானவர்களே. ஒரு நாள் நம்முடைய நண்பர், நம்முடைய விசுவாசி ஒருவர் சொன்னார், ஐயா இங்கே ஒரு பெரிய கடல் தொழில் செய்கிறதுல நிறைய போர்ட்டுகள்லாம் வைத்து வேலை செய்கிற ஒரு இருக்கார், நிறைய கை வேலையாட்களாக இருக்காங்க, பெரிய அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்து, அந்த பிள்ளை ஊமை பொம்பளை பிள்ளை. சரின்னு அந்த துக்கத்தை மாற்றி இருக்கும்போது இன்னொரு குழந்தை பிறந்து, அதுவும் பொம்பளை பிள்ளை ஊமை. அவருக்கு துக்கம்னா அவரால் தாங்க முடியாது. இந்த பிள்ளைகளை என்ன செய்வது, யார் வளர்க்கிறது, இவருடைய வாழ்க்கை என்ன என்று அவர் கவலைப்பட்டு, அவர் கிறிஸ்தவர் அல்ல. அப்போ ரொம்ப இடவெளிக்கு பிறகு அப்புறம் ஒரு பையன் பிறந்தான். அவன் ஞானினா ஞானம் பண்ணா பேசுறதும் வைக்கிறதும் எல்லாமே அவருக்கு வந்துட்டு இந்த 2 பிள்ளைகளாம் பார்த்துக்கிடுவான், நம்முடைய தொழிலையும் பார்த்துக்கிடுவான் என்று அவருக்கு ஒரு தைரியம். அப்படியே அவர் தொழில் நடக்கும். அப்படியே கடலில் போய் தொழில்படி காலையில் படகெல்லாம் வரும் கரைக்கு வந்து மீனை பிடித்து எல்லாம் விடுவாங்க. அப்படி வந்து இவர் போயிருக்கிறார். பையனும் அப்பா நானும் வர்றேன் கூட அப்படின்னு ஓடணும். அவர் அந்த தொழிலே கவனமாக இருந்தார். அவன் கடற்கரையில் போய் நண்டு பிடிச்சி விளையாடிக்கிட்டேன். கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய அலை வந்தது. ஆனால் அந்த பெரிய அலை பையனை தூக்கி கொண்டே போயிட்டு, யாரும் மீட்க முடியாது, கொண்டே போயிட்டு. என்னவர் எப்படி இருப்பார்? அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாங்கள் அவரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்து, தேவனுக்கு மகிமை. அவர் சொன்னார், நான் ஒரு தப்பும் பண்ணவில்லையே, தப்பிதங்கள் பெற்றோர்கள் முற்பிதாக்கள் செய்த தப்பிதமும் அப்படி உண்டையா, அதுக்கு கடவுள் சுவாமி அவர் விடுதலை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அதற்குரிய வழிவகைகளாக நமக்கு எழுதி வந்திருக்கார் அந்த சத்தியவேதத்தில். அதுபடினால் என்று பேசிக்கொண்டு இருக்கும்போது
ஜெபம் பண்ணினவன் உங்களுடைய தாத்தா காலம் என்னென்ன மாதிரி தீமையெல்லாம் செய்திருக்கு. அதை பற்றி கொஞ்சம் விவரமாக அவருக்கு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. அதனால் இப்போ உங்களுக்கு இப்படி அவருக்கு கொஞ்சம் கோபமும் எரிச்சலும் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா எங்கள் தாத்தா செய்த பார்த்து நாங்கள் என்ன செய்வது, நாங்கள் அதுக்காக தண்டிக்கப்பட வேண்டுமா அப்படி இப்படின்னு கேட்டேன். இப்போது எங்கள் அப்பா வைத்து வீடு வாசல் சொத்து பேங்க் பேலன்ஸ் எல்லாம் யார் வச்சிருக்கா? நான் தான். அதோட அது இருக்கும். அது வேண்டான்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கள? அப்போ அது அவர் சம்பாதித்து வைத்தது. அந்த சம்பாத்தியம் இந்த சம்பாத்தியம் எல்லாம் அவங்க மேலே சுமரும். ஆனால் அப்படி சுமரணும்னு அர்த்தம் இல்லை. விடுவிக்க இயேசு போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு போதுமானவர். செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதுதான் இங்கே பாருங்க. ஏலியினுடைய பிள்ளைகள் என்ன சொன்னாங்க, என்ன செய்தாங்க? 3ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை வாசிங்க. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தோம். அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் தன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அறிந்திருந்தோம். இப்போ நாம் எல்லாத்தையும், அதாவது வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய ஆடுகள் நிலைமை நன்றாய் அறிந்து கொள்வாயாக என்று. எந்த ஆடு எந்த நிலையில் இருக்கிற என்பதை மேய்க்கிறவன் அறிந்திருக்கணும். அறிந்திருக்காவிட்டால் அவன் தகுதியான மேய்ப்பன் அல்ல. அந்த ஆடுகளை அவன் கண்காணித்து அவைகளை சரியாக நடத்த அவன் தகுதியற்றவன் என்பது அதனுடைய பொருள். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால அவர்களுக்கு அதற்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து, டாக்டர் என்றால் அந்த நோய்க்கு தகுந்தவாறு மருந்து கொடுத்து அவளை குணமாக்கணும் அல்லவா? ஆனபடினால அப்படிப்பட்ட நிலையில் செய்யாவிட்டால் டாக்டர் மேலும் சில வேலையில் அதாவது குற்றம் சுமருகிறது ஆசோரில் கேள்விப்படுகிறோம் அல்லவா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கண்டிப்பு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உபதேசம் கசப்பா இருக்குதா? அதான் நோயை குணமாக்கும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாம் தேவனுக்கு மகிமை. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்னத்தை பார்க்குது? அவர் உயர்ந்தவராயிருந்தும் தன்னை தாழ்த்துகிறவர் யார் என்று யார் இருக்கா? இந்த ஊரில் எத்தனை பேர் இருக்காங்க? அந்த வீட்டில் யார் இருக்கிறா என்று பார்க்கிறார். அதைத்தான் பார்க்கிறார் அவர். தேவனுக்கு மகிமை. அவர்களை ஆசீர்வதிக்கணும் இல்லையா? யார் தங்களுடைய குற்றங்களுக்காக மனசாப்படுகிறாங்க, தங்களை தாழ்த்துகிறாங்க, வேதனைப்படுகிறாங்க என்று தங்களுடைய அதாவது ஆடம்பரங்கள், தேவனுக்கு பிரியமாத அலங்கரிப்புகள் மாற்றிவிட்டு, கர்த்தாவே உமக்கு முன்பாக நான் ஏமாத்துறேன் என்று தங்களை தாழ்த்தி இருக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிக்க அக்கினி கண்கள் உலகம் முழுவதும் உலாவிக்கொண்டே இருக்கிறது. சாத்தான் உலகம் முழுவதும் சுற்றி திரிகிறான். ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தில் இருந்து கொண்டே உலகம் முழுவதும் பார்க்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் யாரை பார்க்கிறார்? 138ஆம் சங்கீதம் 6வது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்த போதிலும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். உங்களையும் என்னையும் பார்க்கிறாரா? நோக்கி பார்க்கிறாரா? நோக்கி பார்க்கிறது என்றால் அவர்களை அவர் தேடுகிறார், அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். அப்படினால இங்கெல்லாம் விட்டு நோக்கி உன்னை பார்க்கிறார். அந்த ஆளை எதற்காக? அவர்களுக்கு கொடுக்கிறதற்காக, ஆசீர்வதிக்கிறதற்காக. ஆண்டவருடைய கண்கள் அவர்களை நோக்கி பார்க்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆளுகைக்குட்பட்டவர்கள் தவறு செய்யும்போது நீங்கள் செய்கிறது தவறு என்று சொல்லிக் கொடுப்போம். நம்முடைய கஸ்டடியில் இருக்கிற சிறியர்களை நாம் கண்டித்து சரியாக நடத்தும். அதான் அன்பு. இல்லாவிட்டால் வளர விட்டுவிட்டால் அப்புறம் அதை நோக்க முடியாது. கண்டிப்பாக நோக்க முடியாது. அது இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். போன காலங்களை முந்தின காலங்களை விட இந்த காலம் ரொம்ப மோசம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நமக்குரியவைகளை சரியாக நடத்துவோம். நானும் உங்கள் மனால் நிற்கிறேன், நானும் சரியாக நிற்கிறோம். நீர் சரியாக முடிவெட்டி இருக்கிறா, நீர் சரியாக சேவ் பண்ணியிருக்கிறா என்று உள்ளத்திலே முணுமுணுக்கிறவனாக இருக்கக்கூடாது. தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி முடிவெட்டு என்று எனக்கு ஒரு நாள் இப்படி இருக்கால் 5 மணிக்கு கர்த்தர் சொல்லி தந்தது.
அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி செய், இப்படி ட்ரெஸ் போடு சொல்லி தந்தார் ஐயா எனக்கு. அல்லேலூயா. அப்படினால் இன்று எங்களை கொண்டு உங்களுக்கு சொல்லுகின்றார். சத்தத்தை கேட்கின்ற பல இடங்களிலிருந்து கேட்கின்ற அருமையானவர்களே கவனியுங்க. அல்லேலூயா. அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்கள் சிலர் நமக்கு சாபம் கூட போட்டிருக்கலாம், சிலர் பல விதமாக நம்மை சபித்திருக்கலாம். ஆனால் காரணத்தோடு விட்ட சாபம் பலிக்கும் என்று எழுதியிருக்கிறது. காரணம் இல்லாமல் விட்ட சாபம் பலிக்காது என்று எழுதியிருக்கிறது. அதுக்குத்தான் நான் இப்போ சொல்றேன், எந்த பாவம் இருக்கட்டும் அந்த பாவத்துக்கு நான் விமோசனம் தேடி இயேசுவின் இரத்தத்தினாலே அந்த மீட்பை நான் பெற்றுக்கொள்வோம் என்றால் எந்த சாபமும் நம்ம இடத்துல நெருங்காது. அல்லேலூயா. எந்த ஏவுதல் பில்லி சூரியன் எதுவும் நம்மை அணுகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இடத்தில் இருக்க வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய குற்றம் நமக்கு தெரிய வந்த போது உடனே நம்மை தாழ்த்தணும். நமக்கு அருமையானவர்கள் தவறு செய்யலாம் என்றால் உடனே என்ன சொல்லியிருந்தாலும் போட்டு விட்டு நேரடியாக போய் சொல்லணும், நீ செய்கிறது சரியில்லை, இது கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம், அதனால் நீங்கள் தண்டிக்கப்பட்டிருக்கீங்க, என்னால் பார்க்க முடியாது, நான் மோட்சத்துக்கு போக நீங்கள் நரகத்துக்கு போகவா? இல்லை, நீங்களும் மீட்கப்படணும் என்று சொல்லிக் கொடுக்கும் பிள்ளைகளுக்கு எல்லோருக்கும் சொல். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கும் போதிக்கணும். நான் ஒரு நாள் பிள்ளைகளெல்லாம் வைத்து ஒரு நாள் போதனை கொடுப்பேன். அல்லேலூயா. நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். பையங்களையும் வைத்து தெரிய ஒரு நாள் நான் போதனை கொடுப்பேன், கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய நோக்கம் அதுதான். இந்த 56 ஆண்டு காலமாக நம்மை கரைத்து கொண்டு வருகிற காரியமும் அதுதான். இன்னும் எஞ்சி இருக்கிற நாட்களிலே கொஞ்சம் வேறையாவது நாம் இந்த நிலைக்கு நடத்திவிட வேண்டும் என்ற ஆவலோடு தான் நாம் இருக்கிறோம். தேவனுக்கு மகிமை, வேற ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, எல்லாம் தெரியுமே எல்லாருக்குமே. ஆனப்படினால் அருமையானவர்களே, ஆனப்படினால் இப்படி என்ன இந்த ஏலி என்ன சொன்னார்? அவர் கர்த்தர் தமக்கு சுத்தமானபடி செய்யட்டும். போச்சு இல்லை, எல்லாம் போச்சு. யுத்தத்தில் அவ்வளோ பேரும் போயிட்டாங்க. தேவனுக்கு மகிமை. ஆனால் இந்த ஆகாப்பு தேவ சமுத்திரத்தினை தாழ்த்தினான். அவனுக்கு வந்த பதில், உன்னுடைய காலத்தில் அந்த சாபம் பலிக்காது, இப்படி ஆகாது என்று சொன்னார். நாம் அந்த லிஸ்டில் சேருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த லிஸ்டில் சேருவோம். யாரும் சொல்லட்டும் என்ன பற்றி எப்படி சொல்றாங்க, அப்படி இல்லை. ஆண்டவரே, அவர்கள் மூலமாக எனக்கு இந்த செய்தியை, என்னுடைய குற்றத்தை வெளிப்படுத்தினீரே, உமக்கு நன்றி. என்னுடைய கரங்களை பிடித்து நாம் மொத்தம் செய்யலாம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அந்த பிரகாரம் நாம் செய்வோம். பாருங்கள், கர்த்தர் மோசே ஒரு தலைவனாக எத்தனை லட்சம் ஜனங்களை நடத்தும் ஒரு வீரனாக தெரிந்து கொண்டார். அந்த மோசைக்கு விரோதமாக அனநக்களும் 2 பேரும் எதிர்த்து நின்றார்கள். மோசைக்கு விரோதமாக பேசினார்கள். நீ அப்படி எப்படியோடைய மனைவி பிரஜாதி பண்ணினார், அப்படி அப்படி என்று பல விதமாக சொல்ல ஆரம்பித்தார்கள். கர்த்தர் அதை கேட்டுக்கொண்டே இருந்தார். கேட்டுக்கொண்டிருந்த கர்த்தர் ஒரு நாள் 3 பேரும் வாருங்கள், சன்னிதானத்துக்கு கிருபாசனத்தை உள்ள வாங்க, என்னண்டை வாருங்க என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை. என்னுடைய தாசன் அவன் என்னை முகமுகமாக தரிசிக்கிறவன். நீங்களும் ஊழியக்காரர் விசுவாசிகள் தான். அவன் என்னை முகமுகமாய் தரிசிக்கிறவன். அவனுக்கு புறமாய் பேச உங்களுக்கு துணிச்சல் வந்தது என்ன என்று சொன்னதும் மிரியாம் அக்கா அதாவது குஷ்டரோகியாக போயிட்டான் என்று நாம் காணுகின்றோம். இந்த வார்த்தை சொல்லி முடிக்க கர்த்தர் தலையிட்டார். தலையிட்டு அங்கே குஷ்டரோகம் முதலாக வந்தது. அங்கேதான் தேவனுக்கு மகிமை வந்தது. ஆமா, தேவனுக்கு மகிமை. அப்பொழுது மோசே எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. அப்படின்னா நம்முடைய ஜெபம், நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? தேவ சமூகத்தில் கெஞ்சி ஜெபம் பண்ணணும். இங்க பாருங்க, என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை வாசிக்கும் போது நாம் இப்படி பார்க்கிறோம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கெஞ்சி ஜெபம் பண்ணினான். நாங்கள் 3 ஒரு தாய் வயிற்றிலே பிறந்தவர்கள்.
அதில் ஒன்று இப்படி போய்விட்டால் என்று அதுக்கு பல காரணங்களை சொல்லிவிட்டு கெஞ்சினார். அந்த கெஞ்சுதலை ஆண்டவர் கேட்டார் அல்லவா? கேட்டு அவளை குணமாக்கி பழையபடியும் தேங்கி கிடந்த பாளையம் பழையபடியும் புறப்படுவதற்கு ஏற்பாடு பண்ணினார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் அவர் கர்த்தர், அவர் தேவன். அவருடைய சொல்லாலெல்லாம் உருவாகிருக்கு பாருங்க. அவர் சொல்லதான் எல்லாம் இயங்குது. இயங்குகிறதெல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு. இந்த இடத்துல மழை பெய்யுது, இந்த இடத்துல காற்றடிக்கிற எல்லாம் அவருடைய கண்ட்ரோல். அதை அறிந்த அந்த தேவ பக்தர்கள் அவருக்கு முன்பாக நிற்கும்போது சாதாரண பூச்சை விட கேவலமான மனிதர்கள் அல்லவா? ஆனபடி அந்த மனிதன் ஆண்டவருக்கு முன்பாக போகும்போது கெஞ்சி சில உதவி கேட்கிறவங்க வருவாங்க, அம்மா ஐயா குடும்பத்தை கேட்கறத விட தங்களை தாழ்த்து. அப்படி ஒரு ஜெபம் இருக்கு. தேவனுக்கு மகிமை. இல்லையா இல்லையா? கெஞ்சி ஜெபம் பண்ணுறது, பெருமூச்சு விட்டு ஜெபம் பண்ணுறது, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுறது, தனித்து ஜெபம் முடியும் ஜெப குறிப்புகள்லாம் இருக்குது. சத்தத்தை கேட்கின்ற அருமையானவர்களே, நான் ஒரு நாள் வயதுக்கு வந்த ஒரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திர கூட்டம் வச்சுருந்தாங்க மதுரையில். அங்கேருந்து தூரத்தில் பெரிய குழம்பக்க இருந்து அங்கே ஒரு முடிச்சுட்டு அங்கே வரணும். அவங்க அங்கேயே கூப்பிட வந்திருக்காங்க. வந்தேன். வரும்போது நான் ஒரு ஆயத்தமும் இல்லை. இப்போ வண்டியில் வரும்போதே கர்த்தர் சொன்னார், பிள்ளைக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டாம், பெற்றோர்களுக்கு ஆலோசனை சொன்னார். பெற்றோர்களுக்கு ஆலோசனை கூட, பிள்ளைக்கு ஆலோசனை சொல்ல வேண்டாம். பிள்ளையனுடைய பொறுப்பெல்லாம் பெற்றோருடைய கையில் தான் இருக்கிறது. அந்த பெற்றோர்கள் தான் பிள்ளையை எப்படி வளர்க்கணும், பிள்ளை எப்படி இருக்குது அறிந்து நடத்தக்கூடியவர்கள். ஆமா, எனக்கு அதாவது திருச்சபையை பற்றி ஒரு வகையான ஒரு சின்ன பயம் எனக்கு. நீங்கள் பிள்ளைகளை சரியாய் காப்பாற்றி நடத்தினால் சந்தோஷம், இல்லாவிட்டால் எனக்கு ஒரு அச்சம் மாதிரி. ஆமா, ஏன்னா இந்த கரைபடாத இந்த சபை ஒரு ஏதாவது ஒரு இதாயிரப்படாதே என்பதுதான். சிலர் நான் கோபப்படுற மாதிரி தெரியும். தேவனுக்கு மகிமை. பொறுப்புடையவர்கள் தான் கோபப்படுவார்கள், பொறுப்பு இல்லாதவர்கள் கோபப்பட மாட்டார்கள். பொறுப்புடையவர்களுக்கு அதாவது ரொம்ப அல்லும் பகலும் கவலை தான் இருக்கும். என்றால் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவனும் மணவாளனுக்கு தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அந்த வைராக்கியம் தான். அதனால தான் நாம் எப்பொழுதும் என்னுடைய கண்கள், நான் உள்ளதாக இருப்பேன், அடிக்கடி எங்கே நிற்பேன், இதெல்லாம் எனக்கு என்னுடைய ஒரு பழக்கமாக இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் அருமையானவர்களே, அந்த இதில் கடவுள் சொன்னார், பெற்றோர்களுக்கு ஆலோசனை கொடு, பெற்றோர்களுக்கு ஆலோசனை கொடு என்று சொன்னார். 2 வசனம் எடுத்து நான் சொன்னேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. மார்த்தாள், மரியாள், லாசர் என்று 3 பேர் இருந்தார்கள். அந்த 3 பேரையும் தேவன் தனக்கு சிநேகிதர்களாக வைத்திருந்தார். அப்படி அவங்க பெற்றோர்கள் வளர்த்துருக்காங்க. அவளுக்கு ஒன்றும் மேரேஜ் பண்ண மாதிரி தெரியல. அப்படிதான் இருக்கு. அப்படி இருந்தது. அவர்கள் அப்படி வளர்ந்திருக்கிறார்கள். கர்த்தர் எங்கே போனாலும் அந்த வீட்டுக்கு போவார். அவ்வளவு அருமையானவர்களாக அவர்கள் வளர்ந்தார்கள். பிலிப்புடைய வீட்டில் 4 பெண்கள் இருந்தாங்க, பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள். 4 பிள்ளைகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய் இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. இதெல்லாம் இவங்க கூட்டத்தில் சொல்ல வேண்டிய காரியம். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் பிள்ளைகளை அப்படி வளருங்கள் என்று ஆண்டவர் அப்படி வளர்க்க சொல் என்று எனக்கு சொன்னார். ஆனபடினால் இப்பொழுது நாம் சொல்லுகிற காரியம் என்ன? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்படி வளர்ந்தீர்கள் என்றால் இயேசு நாமம் மகிமைப்படும். இல்லையா? வளர 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 தெய்வீகத்தில் வளர. அப்படிப்பட்ட சில வீர புருஷர்கள், வாலிபர்கள் நம்ம வேதத்தில் இருக்காங்க. அந்த நிலையில் நாம் நடக்க வேண்டும். நம்முடைய திருச்சபை அப்படி இருக்க வேண்டும். எப்படி கற்பு இல்லாத, கற்பு கொலையாத, கற்பில் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பழுதற்ற ஒரு சபையை எழுப்பத்தான் இயேசு ஜீவனை கொடுத்தார் என்று எபேசியரில் நன்றாக எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
அப்படிப்பட்ட ஒரு சபையை எடுத்துக்கொள்ளத்தான் இயேசு வரப்போகிறார். அதற்காகத்தான் இயேசு நம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்று எழுதியிருக்கிற கரைப்பட்டவைகளை சேர்ப்பதற்கு அல்ல, எப்படிப்பட்டவைகளை சேர்ப்பதற்கு அல்ல. தேவனுக்கு மகிமை. அப்படிப்பட்ட ஒரு சபையை ஆயத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ள இயேசு வரப்போகிறார் மத்திய ஆகாயத்தில். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சாந்த சுரபியாய் காந்தமாய் வருகின்றார். கீழே ஒரு புது ஆணியை போட்டுக்கிட்டு நீங்க காந்தத்தை இப்படி இறக்கி கொண்டு வாருங்க. ஆணியில ஒட்டுறதுக்குள்ள அந்த காணி ஓடி போய் காந்தத்தை பிடிச்சிடும். நீ வச்சு பாருங்க வீட்டில் போய். தேவனுக்கு மகிமை. ஆனால் அந்த ஆணியில கொஞ்சம் துரு இருக்குமானால் கொண்டு டக்கு டக்குன்னு அடித்தாலும் பிடிக்காது, ஒட்டாது. அப்படி ஆனபடினால் கரையற்ற ஒரு மாசற்ற பிள்ளைகளாக வளர்ந்து நம்முடைய தகப்பனுக்கு பேரை உண்டாக்கணும் என்று வேதம் சொல்லுகின்றது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இப்படி பேரண்ட்ஸ் மூதாதியருடைய வாழ்க்கையிலேயோ ஏதாவது தவறுகள் உண்டென்று நாம் கேள்விப்பட்டால் உடனே நம்முடையவர்கள் நிறைய பேர் அறிக்கை செய்கிறாங்க, நிறைய பேர் எழுதி வைத்து வந்து அறிக்கை செய்கிறாங்க. எங்கள் தாத்தா காலத்தில் அவர் அப்படி நடந்தார்னு கேள்விப்பட்டேன், எங்கள் அப்பா இப்படி நடந்தார் எனக்கு தெரியும் என்னெல்லாம் அறிக்கை செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது அவர்களுடைய சாபம் நம்மை பின்பற்றாது என்பதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். அதை நீங்கள் மனசில் வைத்துக்கிடுங்க. தேவனுக்கு மகிமை. அப்படி நாம் செய்யும் போது அதாவது அவர்களுக்கு மேலே கூறப்பட்ட சாபம் நமது மேல் வராது என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக நான் ஆண்டவரை சோதரிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய முன்னோர்களுடைய பாவங்களையும் அறிக்கை செய்வோம். நம்முடைய குறைகளையும் நாம் திரும்ப திரும்ப வளர்க்காதபடி, அதை நாம் வைத்துக் கொள்ளாதபடி உடனே இப்பொழுதே தீர்மானித்து விடுவோம். என் மேல் இந்த காரியத்தை பேச மாட்டேன், இவருடைய காரியத்தை பிறரிடத்தில் சொல்ல மாட்டேன், இப்படி நடந்து கொள்வேன் என்று ஒரு தீர்மானம் செய்வோம். பெரிய மேடப்பிரசங்கம் பண்ணி ஒன்றுமில்லை. இதில் இன்று வேண்டியது பிரயோஜனமானது இதுதான். இதை நாம் முதலாவது செய்ய. இதை செய்யாமல் பெரிய பிரசங்கம் அது நிறைவேற்றி இது நிறைவேற்றி சோப்பு கண்டுபிடி வந்தாச்சு, வரப்போகிறார். இதல்ல. இதை கேட்டு என்ன வழங்குது? இந்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை மாற்றிவிட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மேலே சுமந்திருக்கிற சாபம் நம்மை விட்டு அகன்று போக நாம் பிரயாசப்படுவோம். அதற்கு நமக்கு நல்ல ஆலோசனை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, அதை கை கொண்டு நடப்போம். இல்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் அறிந்து கொண்ட உண்மை என்ன என்றால், ஆண்டவர் நம்முடைய முகத்தையோ தோற்றத்தையோ ஒன்றையும் பார்க்கறது இல்லை. எங்கே பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்க. அதான் கவனமாக இருந்த வேணும். இருதயம் சரியா இருந்தால் வெளியே எல்லாம் சரியா இருக்கும். மனம் புதிதானா என்ன ஆயிடுமா? சரீரமோ மறுரூபமாயிடும். எழுதி மனம் புதிதாகிறதுனால் மறுரூபமும் ஆகிய. மறுரூபத்தை பற்றி ஒன்றும் பேச வேண்டியதில்லை. மனதை புதிதாக்கும் வழியை நாம் தெரிந்து கொள்வோம். ஆனால் மனதை புதிதாக்கி கொண்டு வஞ்சகமில்லாத ஒரு இருதயமாக நாம் நம்மை வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக சரீரம் மறுரூபமாகிவிடும். இதை பாதிக்க வேண்டியதில்லை. அதை உள்ளான மனிதனுக்கு போதனை கொடுக்கணும். தேவனுக்கு மகிமை. அந்த உள்ளான மனிதனைத்தான் கடவுள் பார்க்கிறார். அது ஒருவேளை தேவ மனிதனுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம், தீர்க்கதரிசி கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் பார்க்கிறது அங்கே பார்க்கிறார். நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கி மேன்மைப்படுத்த கர்த்தர் விரும்புகின்றார். ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் சாமுவேல் இடத்திலே சொன்ன ஒரு வார்த்தை கூட நான் வாசித்து விடலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை வாசிப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ உன்னுடைய முகத்தையும் உன்னுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். வெளி தோற்றத்தை நீ பார்க்க வேண்டாம், நீ அவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்கிறாய். நான் இவனை புறக்கணித்தேன், இவனை நான் புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு, மனிதன் பார்க்கிற பிரகாரம் நான் பாரு. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமா, தேவனுக்கு மகிமை.
இருதயத்தை பார்க்கிறார். ஆலயத்துக்கு வந்தாலும் போனாலும் ஆராதித்தாலும் நம்முடைய எங்கே பார்க்கிறார் ஆண்டவர்? நம்முடைய நோக்கம் என்ன? அறிந்து கொண்ட காரியத்தில் எப்படி இருக்கிறோம் உள்ளதான் பார்க்கிறார். பார்த்துத்தான் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த இருதயம் யார் இருதயம்? இந்த தாவீது இருதயம் காட்டில் ஆடு மேய்த்த மனுஷன் அல்லவா? அவருடைய இருதயம் தானே தேவனுக்கு செமையா இருந்தது. அவரெல்லாம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவலைப்படாதீர்கள். வாழ்க்கையில் குறைவுகள், நெருக்கங்கள், தாழ்வுகள் மற்றவர்களைப் போல நாம் இல்லையே என்று எண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள பேதங்கள் நமக்கு வேண்டாம். கர்த்தருக்கு முன்னாடி இருதயம் செமையா இருக்கட்டும். இல்லையா? திருச்சரச்சாலை கிடந்த யோசேப்பு தான் தேவைப்பட்டது ராஜாவுடைய தரிசனத்துக்கு விளக்கம் சொல்ல. அந்த யோசேப்பு தான் தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு படியளக்க நியமிக்கப்பட்டவனாக இருந்தான். அதே வண்ணமாக இந்த ஆடு மேய்க்கிற மனிதனை, வீட்டில் இருந்து நல்ல குழந்தைகள் என்று வளர்ந்திருக்கிறவர்களை அவர் தேடவில்லை. புறக்கணிக்கிற போகலாம் என்று சொன்னார். ஆனால் அந்த தாவீதை அழைத்து கொண்டு வரும்போது ஒரு கையில் ஒரு இந்த ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு கம்பு உண்டு, அதையும் வைத்துக்கொண்டு கவனையும் வைத்துக்கொண்டு வரான். இங்கே வழித்தோட்டத்தை பார்க்கவில்லை ஆண்டவர். இவருடைய முகத்தையும் பார்க்கல, உடம்பு தேஜஸையும் பார்க்கல, ஒன்றையும் பார்க்கல, இவருடைய ட்ரெஸ்ஸையும் பார்க்கல. ஆடு மேய்க்கிற ட்ரெஸ் எப்படி இருந்திருக்கும்? தேவனுக்கு மகிமை. நான் மனிதன் பார்க்கிற பிரகாரம் பார்க்க மாட்டேன், பார்க்கிறது இருதயத்தை பார்க்கிறேன். இவனை அபிஷேகம் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் அனைத்து இஸ்ரவேலை ஆளக்கூடிய அரசராக ஆடு மேய்த்த தாவீதுனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருந்தது. பனியிலும் வெயிலிலும் மழையிலும் கிடந்து காய்ந்து கிடந்து அப்படி ஆற்று பின்னால் அலைந்த அந்த மனிதனுடைய இருதயம் தேவனுக்கு செம்மையாக இருந்தது. நாம் கூலி வேலைக்காரர்களாக இருக்கலாம், நமக்கு பல நெருக்கடிகள் இருக்கலாம், மற்றவர்களை போல பெரிய அளவுக்கு நாம் வாழ முடியாமல் இருக்கலாம், குடிசையில் வாழலாம், எப்படி இருக்கலாம். பார்க்கிறார் ஆண்டவர். அப்படி இருதயத்தை பார்த்தா, இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எனக்கு இந்த உலகம் இது வேண்டாம், ராசவஸ்திரத்தை கிழித்தான், எரிந்தான், ரெட்டை உடுத்தி கொண்டான், தாழ்த்தினான், உபவாசித்து தரையிலே ரெட்டு விரித்து அதை மேலே படுத்துக் கொண்டான். தேவன் அங்கே பார்க்கிறார். உங்களை என்னையும் பார்க்கிறார். அருமையானவர்களே, உங்களை என்னையும் கர்த்தர் பார்க்கிறார். பேர் சொல்ல மாட்டேன். சில பாட்டிமார் இருக்காங்க, எல்லாரையும் இல்லை. வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பிச்சுன்னா 9 மணிக்கு வந்து முழங்கால நிற்பாங்க. நான் உள்ளதான சத்தம் கேட்டுட்டு இருக்கேன். நான் ஊழியக்காரங்கிட்ட சொன்னேன், அதாவது பரலோகத்தில் இவங்க தான் முதல் இடம் பிடிப்பாங்க போல எனக்கு தெரியுது அப்படி. இல்லையா? இவங்க தான் பரலோகத்தில் முதல் இடம் பெரியவங்களாக போல தெரியுது. ஏன்னா கர்த்தராங்க இதயத்தை தானே பார்க்கிறாரு, இல்லையா? ஆமாம், இல்லையா? அப்படி நம்மவர்களுக்குள்ளேயும் அந்த ஸ்தானத்துக்குரியவர்கள் உண்டு என்பதை நாம் அறிகிறோம். நாமே கொஞ்சம் அறிகின்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிவார் அல்லவா? அப்படி நான் சாமுவேலே, நீ முகத்தையும் அவருடைய சரீர வளர்ச்சியும் பார்க்கின்றாய். நானும் அப்படி அல்ல, நான் அவனுடைய இருதயத்தை பார்க்கிறேன். நாளிலே ஆகாப்பை போல தாழ்த்துவோம். வாழ்க்கையினுடைய உயர்வை வெளியே எதிலும் பார்க்கவே முடியாது. இருதயம் எப்பொழுதும் போல உண்மையாக இருக்கும். பாஸ்டர்மா இருந்தாங்க இல்லையா? அவங்க இறந்த பிறகு 2 நாள் கழித்து பிள்ளைகள் அவங்க பெட்டியை திறந்து பார்த்தாங்க, எல்லாம் வச்சுருக்காங்களாம்மா. ஒரே ஒரு சாரியும் ஒரு கை நிறைய சில்லறையும் அதுக்குள்ளே கிடந்தோம் சொன்னாங்க. நான் பார்க்கல. தேவனுக்கு அவர்களுக்கு நிறைய சாரி உண்டு, பாஸ்டர் எடுத்து கொடுத்தது, மற்ற மக்கள் எடுத்து கொடுத்ததெல்லாம் உண்டு. அதையெல்லாம் ஈகை பண்ணிக்கொண்டே இருந்தார். தேவனுக்கு மகிமை. நோக்கமெல்லாம் அங்கே தேவனுக்கு மகிமை. போன பிறகு அவருடைய சாட்சி இப்படி இருந்தது. அவர் உயர்ந்தவராயிருந்தோம் தாழ்மையானவர்களை நோக்கி பார்க்கிறார். உங்களை என்னையும் பார்க்கிறார். அதற்காக ஏழைகள் தன்னை தாழ்த்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி கிடையாது. அதாவது மனத்தாழ்மை என்பது மனிதனுக்கு தேவனுடைய பயத்தோடு ஏற்படுகிற ஒன்று. அதை நாம் அனைவரும்
பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் வரும்போது நம்ம எல்லோரும் லிஃப்ட் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய மனிதனுடைய விருப்பம். அப்போஸ்தலன் தான் சொன்னார், கிறிஸ்துவ நாளில் உங்களை கற்புள்ள கன்னிகையாக அவருக்கு மணவாட்டியாக நியமிக்கும். அதுக்கு தான் நான் வைராக்கியம் உண்டு. அந்த வைராக்கியத்தில் தான் சரியில்லாத இடங்களில் நான் கண்டிப்பாக நடக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். தேவனுக்கு மகிமை. என்னுடைய கண்டிப்பு என்ன? உங்களை கிறிஸ்துவுக்கு மணவாட்டி ஆக்கணும். அடிக்கடி இதில் தவறி போகிறார்களே, என்னது வைராக்கியம். அதுபடினால் சபை முழுவதும் கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக மாறுவதற்கு நாம் ஆயத்தப்படுவோமாக. அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து விட்டு விடுங்கள், இதை அதோடு சேர்த்து விடுங்கள். யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். உயர்வடைகிறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், எல்லாவற்றிலும் தாழ்மை. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக உயரும் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். கர்த்தர் பிரகாரம் செய்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உங்கள் எல்லாரையும் கர்த்தரை பிடித்த பிரகாரம் ஆசீர்வதிக்கும்படியாக நான் உங்கள் மத்தியில் தேவாசீர்வாதத்தை கூறிக்கொள்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை 3/248 தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 89313126 மற்றும் 94895299462.